ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இன்னொரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவித்து குட் மார்னிங் என்று உங்களை விழிப்பூட்டி உங்களுக்கு தேவன் தருகிற செய்திகளை கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கெங்கிருந்து கனெக்ட் ஆகிறார்களோ அவர்கள் இருதய ஆலோசனை அறிந்த இருதய நிலை அறிந்தவர். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையும் 7 மணிக்குங்க அனுதின தியானம். அன்லெஸ் நீங்க ஆன் செய்தால் ஒழிய, யூடியூப்க்கு போனால் ஒழிய உங்களுக்கு இது வராது. நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்படியாக நீங்க பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தவறாம பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்படுங்க. இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அநேக சபைகளில் உபவாச கூட்டம் நடப்பதுண்டு. நீங்களும் உங்களுடைய சபைகளில் நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல நிச்சயமா பங்கு பெறணும். வாரத்தில் 2 நாட்களாவது நீங்க கண்டிப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களின் 1வது புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் எலியாவை பார்க்கிறோம். எலியா நம்மை போன்றவர் தான் அவர். ஆனால் அவர் அற்புதங்களை செய்ய முடிந்ததற்கு காரணம் அவர் ஜெபிக்கின்றவர். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது 3 வருஷங்கள் மழை பெய்யாதபடிக்கு செய்ய முடிந்தாரு. திரும்ப ஜெபித்த போது மழை வரும்படியாக செய்தார். அவர் ஜெபத்தின் மூலம் இயற்கையை கூட நம்ம காட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஜெபத்தின் மூலம் பரலோகத்தின் அக்கினியை பூலோகத்துக்கு அவர் இறக்கினார். அவ்வளவு ஜெபிக்கிற நபரா இருந்தாரு. சரி, நீங்க ஜெபிப்பீங்களா? அந்தந்த சீசன்ல ஜெபிப்பீங்களா? அப்பப்போ ஜெபிப்பீங்களா? ஆலயத்துக்குள்ள போகும்போது ஜெபிப்பீங்களா? அல்லது ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு தவறாமல் தேவனோடு அன்றைக்கு தானியேலை போல காலை மதியம் சாயந்தரம் 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்களா? நம்ம ஜெபம் என்பது வந்து வந்து போவது போல இருக்கக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம், எப்பொழுதும் ஜெபிக்கிற மனதுடையவளா இருக்கணும். நாம அநேக முறை ஜெபிக்க முடியாமல் போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் வந்தா நமக்குள்ள ஜெபத்தின் ஆவி நின்றுவிடும். அதை ஒத்துக்கொண்டு சரி செய்கிற வரைக்கும். நம்ம ஒரு பொய்யை பேசிவிட்டு வந்து ஜெபிக்க உட்கார்ந்தாலும் நீங்க ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் வராது. ஏனென்றால் சாத்தானுக்கு நீங்க அடிபணிஞ்சிட்டீங்க. உங்க மனசாட்சி சரியா இல்லாவிட்டா நீங்க ஜெபிக்க முடியாது. அதனாலதான் நீங்க ஜெபிக்க வரும்போது மனசாட்சியை சரி செய்யும்படி ஜெபிக்கணும். அதன் பிறகு நீங்க என்ன வேணா ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். இவ்வளவு பெரிய எலியா, ஜெப வீரனாகிய எலியா ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை செய்தாரு. ஆனா அவர் ஜெபம் செய்யாத போது சாத்தான் ஜெபம் செய்யாதபடி தடை செய்வான். ஜெபிக்காத போது நம்ம பலவீனராயிருப்போம் என்று அவன் அறிந்து நம்மை பயங்கரமாக அட்டாக் செய்வான், எதிர்கொள்ளுவான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலிபீடத்திலிருந்து பலியை சுட்டரித்து அதை பார்த்த கள்ள தீர்க்கதரிசிகள் யாவரையும் அதமாக்கின எலியா, கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு செய்த எலியா, அன்றைக்கு அந்த ராஜ்யத்தினுடைய ராணியாக இருந்த யெசபேலின் வார்த்தையை கேட்டு, யெசபேல் சொன்ன நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னை கொல்லுவேன் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்ட எலியா அது கேள்விப்பட்டு ஓடி போகின்றாராம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் முழங்காலிலே நில்லுங்கள், சாத்தான் உங்களை விட்டுவிட்டு அவன் ஓடி போவான். உங்களுடைய நெருக்கத்தில் அவன் வரமாட்டான். நீங்க சாத்தானுக்கு பயந்து ஜெபிக்காம விட்டுருங்க, உங்களை ஒரு வழி பண்ணி விடுவான். இது எப்பொழுதும் நினைவு இருக்கணும். பயம் எடுக்கும் போது, பயமுறுத்தப்படும் போது, சோதனைகள் வரும்போது, சரீர பலவீனங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, அச்சுறுத்தல்கள், ஃபேக் நியூஸ்ங்க இன்றைக்கு எங்க பார்த்தாலும் எவ்வளவா வேதனைப்படுத்துறாங்களோ இந்த ஃபேக் நியூஸால. இன்னும் இது
தேவ பிள்ளைகள் விஷயத்துல, ஊழியக்காரங்க விஷயத்துல எப்படியாவது அவங்களை நோக செய்ய வேண்டும் என்று அவங்க மேல இல்லாத பொல்லாதது சொல்லி அவங்க சோர்ந்து போகும்படி செய்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சாத்தானின் சம்பந்தமான கிரியைகள். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஏன் சோர்ந்து போகிறீங்க? வந்து போய் நீங்க ஏன் ஜெபிக்கிறத விட்டுடுறீங்க? நீங்க ஏன் இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு என்கிறீங்க? நீங்க ஏன் நான் கர்த்தரை ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்கிறீங்க? அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஜெபிக்கணுங்க. இவ்வளவு பெரிய எலியா ஓடி போனவர் போகட்டும் ஜெபிக்கிறாரா? செய்தார் என்றே சொல்லலாம். ஆனால் அவர் ஜெபம் சரீர சம்பந்தமான ஜெபமாய் மாறிடுச்சு. நம்ம ஜெபம் பண்ணும்போது வார்த்தைகளால செய்கிற ஜெபம் அல்ல, வாயினால நாவினால செய்கிற ஜெபம் அல்ல தேவன் கேட்பது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நமக்கு எப்படி ஏற்றபடி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதாகவே ஆவியானவர் நம்முடைய பட்சத்துல வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோட அவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஜெபத்தை ஒரு ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் தான் நம்முடைய வேலை. ஜெபத்தை நம்ம தொடங்கும் போது ஆவியானவர் நம்மை பிடித்து கொண்டு ஜெப ஆவியாலை நிரப்பி எந்த விஷயங்கள் முக்கியமா ஜெபிக்கணும், எதை எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஏற்ற விதமா ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். எலியா அந்த பயமுறுத்துதலின் வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்துக்கு சென்று முழங்காலில் விழுவதற்கு பதிலா அவர் தூரமாக ஓடி போய் எங்கே ஓடி போவோங்க? ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து இனி நான் செய்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். பாருங்க 4ஆம் வசனம் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் எவ்வளவு தூரம் போனார் என்றால், ஒரு நாளெல்லாம் பிரயாணம் செய்கிற அளவுக்கு அதுவும் நடந்து போகணும்ல. கார்னா வேகமா போகலாம். மேபி ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மைல் தூரம் நடக்க முடியும்? மேபி ஒரு 50 மைல்ஸ் தூரம் நடந்து விட்டார், அல்லது ஒரு 40 நினைத்துக் கொள்ளுங்க, ஏதோ ஒண்ணு. அவ்வளவு தூரம் சென்று ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று விரும்பி, கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்தான். ஜெபம்தான் செய்கிறார். நாம செய்கிற ஜெபம் எல்லாமே தேவ சித்தத்திற்கு ஏற்ற ஜெபம் கிடையாது. சில முறை நீங்க எவ்வளவோ ஜெபிச்சிட்டீங்க என்று நினைக்கலாம். நீங்க அது தேவனுக்கு அங்கீகாரமானது அல்ல. அது தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றது அல்ல, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றது அல்ல. தவறான ஜெபங்களை நம்ம செய்கிறோம். அந்த பிலேயாம் ஜெபிக்கின்றார் பாருங்க. கர்த்தரிடத்தில் அவர் சென்று, போகட்டுமா ஆண்டவரே. அவரிடத்திற்கு பாலாக் ராஜா செய்தி அனுப்பினார், அவரோடு நான் போகட்டுமா? அட போகக்கூடாது, இஸ்ரவேலரை சபிக்க கூடாது என்று சொல்லிய பின்பும் அவன் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கிறான். தேவனை 1க்கு 3 முறை. நம்மில் அநேகர் அப்படித்தான் செய்கின்றவங்க. தேவனுக்கு பிரியமில்லாத, இஷ்டமில்லாத, வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் திரும்ப எதற்கு? தேவனை கேட்டு ஜெபிக்கிறேன்னு வேற சொல்லிக்கிறது எதுக்கு? என்னை கொல்லும்படி கேட்கிறது என்ன? உங்களை கொல்லுவது தேவனுக்கு இதுவும் பிரியமா? துன்மார்க்கர் மரிப்பதே எனக்கு சந்தோஷமில்லை என்றவர் அவர். தேவ ஊழியரை எடுத்துக் கொள்வது அவருக்கு பிரியமா? அவருக்கு தேவைப்படும் போது உங்க வேலை முடிந்த பிறகு உங்களை அவர் அழைத்துக் கொள்ளுவார். கொல்ல மாட்டார், அழைத்துக் கொள்ளுவார். இந்த எலியாவுக்காக பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிறார். மரணத்தை ருசி பார்க்காமலேயே பரலோகத்துக்கு அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால் திக்கற்ற சாவு நினைக்கிறார். இதுதான் நம்ம நினைப்பதும். தேவன் நமக்காக உன்னதமானவைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தால் நம்ம ஏதோ அற்பமானவைகளுக்காக கேட்போம். அதை கொடுக்கலன்னு கோவித்துக் கொள்ளுவோம். தப்புங்க. தேவன் மேல கோவப்படக்கூடாது. தேவன் நீங்க கேட்டது கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு அதை விட உயர்ந்தது கொடுக்கணும்னு நீங்க கேட்டதை கொடுக்கல, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடித்துக் கொள்கிறவர் அல்லவே அல்ல. அவர் என்னை கொன்று போடும் என்று ஜெபிக்கின்றார். அங்கே படுத்துக்கொண்டு தூங்குகின்றார். உற்சாகம் இழந்து அங்கு சோர்ந்திருக்கிறார். அங்கேயும் தேவன் அவரை நேசித்து தூதனை அனுப்பி ஆகாரம் அனுப்பினார். சாப்பிட்டு தூங்கிவிட்டார். திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டார். எழுந்துரு, நீ எழுந்து எனக்காக ஓரே பர்வதத்திற்கு போ என்று சொன்னபோது அங்கே பிரயாணமாகி 40 இரவும் பகலும் பிரயாணம் செய்து தேவனின் பர்வதம் என்று அழைக்கப்படுகின்ற ஓரேபுக்கு வந்தார். தேவனின் பர்வதம்.
அந்த ஓரேபு மலையின் மீதுதான் தேவன் வெளிப்பட்டார் மோசேக்கு. அவருடைய கட்டளைகளை வெளிப்படுத்தினார். அந்த ஓரேப் மலைக்கு சென்று என்னுடைய குரலை நீ கேட்க வேண்டும், போ காத்திரு என்றார். இவர் போனார். போய் என்ன செய்தார் பாருங்க 9ஆம் வசனத்துல. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் சென்று அங்கே தங்கினான். அங்கே சென்று ஜெபித்தாரா என்று பார்த்தால் அங்கே போய் ஒரு குகை இருக்கும் இல்லைங்க, ஒரு கெபி போல. அப்படி குகைக்குள்ள சென்று ஒளிந்து கொள்ளுகிறார். இன்னும் பயந்தாங்கோலி போல ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்க குகைக்குள்ள சென்று அங்கே உட்கார்ந்துட்டாரு, படுத்து தூங்கி விட்டாரு. முழங்கால விடலங்க, கைகளை உயர்த்தி ஜெபிக்கல. தேவன் அங்கேயும் வந்து, எலியா இங்க என்ன செய்கின்றாய்? ஜெபிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? என்ன செய்கிறாய் இங்கே? நான் உனக்கு சொன்னதென்ன, நீ செய்வதென்ன? நீ நில்ல எனக்காக. என்னால முடியாது. நான் நின்றால் என்னை குறிவைத்து விடுவாங்க, எசபெல் என்பது போல என்று சொல்லும்படி யோசிக்கிறார் இவர். எழுந்திரு என்று தேவன் திரும்ப சொல்லுகிறார். எழுந்து ஒரே பர்வதத்தில் நில்லு. நான் ஒருவன் மாத்திரமே இருக்கிறேன், வைராக்கியம் உள்ளவன் என்னை கொன்றுடுவாங்க. நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் ஒரு சுய பரிதாபத்தில் விழுந்துட்டார். அநேகர் ஜபங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒருவன் மட்டுமே உங்க ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நான் தானே ஆண்டவரே, நான் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், எனக்கு எதுக்கு சோதனை என்பது போல ஜபிப்பாங்க அநேகர். உண்மை நம்பி இருக்கிறேனே, எனக்கே ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சுயநலமான ஜபங்கள் தேவனுக்கு அவசியம் இல்லை. நீ ஒருவன் மாத்திரமல்ல, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. நீ ஒருவன் மாத்திரமல்ல ஜெபிப்பது, ஊழியம் செய்வது. நீ ஒருவன் மாத்திரமல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி இருக்கிறவன். முதல்ல இந்த சுய பரிதாபத்தை எடுத்து போடுங்க ஜெபத்துக்கு முன்பு. அவங்கள குறித்து அவங்களே நினைத்து அழுவதை கண்ணீர் ஜெபம் என்று சிலர் நினைக்கிறாங்க. நோ 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 நோ. உங்களை நீங்க சிறுமைப்படுத்துவது எவ்வளவு வேணும் தேவனுக்கு பிரியம் அல்ல. உங்க பலவீனங்கள் பார்த்து கொண்டு நீங்க சுய பரிதாபத்தோடு துக்கப்பட்டால் அந்த ஜெபம் தேவ சமூகத்திலே போகும் என்று நினைத்தால் அது புத்தியினம். திரும்பவும் குகைக்குள்ள போயிட்டாரு, திரும்பவும் ஒளிந்து கொள்கிறார். 2வது முறை தேவன் கேட்கிறாரு 11ஆம் வசனத்துல. நமக்கு இப்ப டைம் இல்லைங்க, நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்க. எலியா அதை கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். கர்த்தருடைய மெல்லிய சத்தம் கேட்கிறது. அங்கு மின்னலும் பெருங்காற்றும் இரைச்சலும் உண்டாகுது. ஆனாலும் வெளியே வராம உள்ளே இருக்கிறாரு. தேவனின் குரலை கேட்ட பின்பும் அதில் வாசல் இருக்கிறாரு தவிர வெளியே வரவில்லை. அப்பொழுது இதோ எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்று திரும்பவும் தேவன் கேட்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? சபைக்கு சென்று நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெப நேரங்கள்ல எஸ்எம்எஸ் பார்க்கிறீங்களா? நீங்க சர்ச்சுக்கு போகும்போது ஆலயத்துல முதல் வரிசையில போய் உட்காருக்கிறீங்களா, அல்லது அந்த மூளையில உட்கார்ந்து கொண்டு அது ஏதோ ஒரு சடங்கு போல யாருக்கும் தெரியாமல் ஏதோ யோசனைகள் செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆலயத்துக்குள்ள போனவங்க செபிக்கணுமா இல்லையாங்க? எத்தனை பேர் இன்றைக்கு தேவ ஆலயத்துக்குள்ள செல்லும் போது செபிக்கிறாங்க? அதனாலதான் நம்ம சர்ச்ல 2 பேராய் கைகளை பிடித்து ஜெபிக்க சொல்லுவேன், சத்தமாக ஜெபிக்க சொல்லுவேன். அநேகர் இன்றைக்கு சபையில கை மேல அப்படி தலையை வைத்துக் கொண்டு நிம்மதியா தூங்கி கொண்டிருப்பாங்க, ஒரு சின்ன நாப் எடுத்து கொண்டிருப்பாங்க. நோ 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 நோ. ஜபத்துல சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சுயநீதிக்கு இடம் கொடுக்காதீங்க, வேற எதையோ சிந்தித்து கொண்டிருக்காதீங்க. தேவனுடைய குரலை கேட்டு ஆயத்தமாகுங்க. என்ன செய்கிற இல்லையா? ஜபம் பண்ண உனக்கு அதிக வேலை இருக்கு, உனக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. நீ ஆசைகளை சிரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். நீ எகுவை ராஜாவாய் அபிஷேகம் செய்யணும். உனக்கு பதிலாக எலிசாவை நீ அபிஷேகிக்க வேண்டும். அப்பொழுது உன்னை அக்கினி ரதங்களை அனுப்பி எடுத்துக் கொள்ளுவேன். எனக்கு இத்தனை எண்ணங்கள் உண்டு உன் பேரிலே, நீ என்னமோ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். தேவ செய்தி கேட்கிற உங்களோடு தான் பேசுகிறார். என்னுடைய கதை அவ்வளவுதாங்க. இனிமே என்னால ஜெபிக்க முடியாது, என்னால நிற்க முடியாது, விசுவாசத்தில் இருக்க முடியாது. நீங்க ஒளிந்து கொள்ளுகிறீங்களோ என்னமோ, எஸ்கேப் ஆகுறீங்களோ என்னமோ, தேவ சமூகத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து, தேவனுடைய வேலையிலிருந்து, தேவனுடைய காரியங்களிலிருந்து தயவு செய்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பெரிய எண்ணங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அட தூங்குகிறவனே, இங்க என்ன செய்கிறாய்? எழுந்து உன் தேவனை ஜெபி என்று சொன்னாரு பாருங்க. அந்த கப்பலில் இருக்கிற மாலுமி அந்த யோனாவை பார்த்து அந்த கேப்டன், இன்றைக்கு அந்நியர்கள் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. அட தூங்கு மூஞ்சியே, எழுந்து உன்னுடைய தேவனை நோக்கி ஜெபி.
தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யோனாவுக்கு சொன்னால் இஷ்டம் போல செய்து கொண்டு தூங்குகிறான். எப்படி ஜெபிக்க முடியுங்க? எழுந்து ஜெபித்த போது அங்கே காரியம் நடந்தது. இன்றைக்கு உங்க வீட்டுல இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நீங்க சேர்ந்து ஜெபிங்க. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. கணவன் மனைவியா இருவரும் சேர்ந்து ஜெபிங்க. நீங்க கதை பேசுவது அல்ல, போல் பேசுவது அல்ல, பாதித்துக் கொண்டிருப்பது அல்ல. அங்கேயும் இங்கும் சென்று அங்கும் இங்கும் சுற்றி திரிவது அல்ல. எவ்வளவு நேரம் நீங்களும் உங்க மனைவியும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? ஊழியக்காரங்களே நீங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காம சபைக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? விசுவாசிய நீ ஜெபிக்காம ஒரு அவிசுவாசி எப்படி திருப்ப முடியும்? ஜெபம் ரொம்ப முக்கியமானதுங்க. பிசாசு நம்ம எதையாவது செய்ய முடியும் என்றால் அவன் செய்ய முடிந்தது ஒன்றே, ஜெபம் செய்யாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவான். தடைகள் வரும்போது அவைகளை மேற்கொண்டு நீங்க முழங்காலில் விழுந்தால் ஜெப ஆவியை பெற்றுக் கொள்வீங்க. அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்தை உறுதியோடு செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் செய்ய, எல்லாவித ஜெபத்தையும் எல்லா நேரத்திலும் செய்ய, இடைவிடாத ஜெபம் செய்ய, உபவாசம் இருந்து ஜெபம் செய்ய, முழங்கால் போட்டு ஜெபம் செய்ய, கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு, பாதங்களை கழுவுவதற்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு முன்பு வைத்திருக்கிற பிரயாணத்திற்காக, வாழ்க்கைக்காக, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற வேலைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாகி நீர் ஒப்பு கொடுத்த காரியங்களை செய்து முடிக்க உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரன் என்று உம்மாலே புகழப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம் என்று திரும்ப திரும்ப நான் சொல்ல அவசியம் இல்லை. பாருங்க, அநேக முறை தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு அற்புதமாக பதில்கள் கொடுத்து உடனுக்குடன் பதில் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கிறது. ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். நாம பிசாசை எதிர்க்கும்படியாக, நமக்குள்ள இருக்கிற சோர்வுகளை ஜெயிப்பதற்கு, ஒவ்வொரு பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு. உங்களுடைய சபைகள்ல நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபத்துல இருங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அனுதின தியான நிகழ்ச்சிகளை இவ்வளவு பிரயாசத்தோடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.